நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலில் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பதிவிட்டு வந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் சம்பந்தமான பதிவில் இன்று சற்று மாறுபட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய பதிவு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது மகாபாரத கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் சகாதேவனுக்கு ஒரு கேள்வி எழுது. அதை கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. மகாபாரத கதையில் அதாவது யுத்தம் நடக்குது. யுத்தத்தின் சகாதேவனுடைய கேள்வி அப்படிங்கிறது கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு. நீ தலையிட்டு இந்த போரை தடுக்க முடியும், ஆனால் ஏன் தடுக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாமனான கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் தலையிட்டு இருந்தா இந்த சூதாட்டத்தை தவிர்த்திருந்திருக்க முடியும். இந்த சூதாட்டத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய போரை தடுத்திருக்க முடியும். இதனால் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை, அதற்கான செயல்களை ஏற்படாமல் செஞ்சிருக்க முடியும் அப்படின்றது சகாதேவன், அதாவது பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இதற்கு பதில் கிருஷ்ணர் கொடுக்குறார். இந்த உரையாடல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் சகாதேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்குது. அதாவது யாரும் இல்லாத இடத்துல தனிப்பட்ட இடத்துல நடக்குது. இந்த போர் நடக்காம என்னால், அதாவது உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது கிருஷ்ணர் தான் தலையிட்டு தடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனால் அதை கிருஷ்ணன் செய்யவே இல்லை. கிருஷ்ணன் அவனை கட்டிட்டா இந்த போரை தடுத்துடலாம் அப்படின்னு சகாதேவன் சொல்லும்போது, எங்கே கட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது கட்டுறார். அதாவது சகாதேவன் தன்னுடைய அன்பின் நிமித்தம், அதாவது பாசத்தின் மூலமாக பாவனையில் கிருஷ்ணரை கட்டிடுறாரு. பிறகு கிருஷ்ணருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கட்டை விழிக்கப்படுது. இந்த ஒரு கேள்வியினுடைய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அடிப்படை சாராம்சம் என்னன்னா, இந்த யுத்தம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. இந்த யுத்தம் எதனால உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி தாய் கிருஷ்ணர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. எனக்கு பாரம் அதிகமாக இருக்கு, அதை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால பூமி பாரம் குறைக்கவே இந்த மகாபாரத கதை அப்படிங்கிறது நடக்குது. இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கணும். கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவரை பிரபஞ்சத்தினுடைய முழு தொகுதியாக நம்ம சொல்லலாம். பிரபஞ்சமே கிருஷ்ணர், கிருஷ்ணரே பிரபஞ்சம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தண்டனை உண்டு. அந்த வழியில் அவங்கவுங்க கர்ம வினைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூதாட்டத்தில் ஈடுபட விட்டு அந்த சூதாட்டத்தின் மூலமாக போரை ஏற்படுத்தி அந்த போரின் மூலமாக அழிவையும் கிருஷ்ணர் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கார்.